மெசபடோமிய சமூகத்தில் ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை என்னவாக இருந்தது? ஏ. மீன்பிடித்தல். பி. வேட்டையாடுதல். சி. சுரங்கம். டி. வர்த்தகம். சரியான பதில் டி. வர்த்தகம். மெசபடோமியாவில் மரம், உலோகம் மற்றும் கற்கள் போன்ற இயற்கை வளங்கள் குறைவாக இருந்ததால் அவர்கள் அண்டை நாடுகளுடன் வர்த்தகம் செய்வதை சார்ந்திருந்தனர். பெரும்பாலாற்றுப்படை இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவி வழிபாட்டு நம்பிக்கைகளை குறிக்கும் சக்தி எது? ஏ. வெறியாடல். பி. அணங்கு. சி. சாத்தன். டி. லுப்பாட். சரியான பதில் பி. அணங்கு. சங்க இலக்கியமான பெரும்பாலாற்றுப்படையில் அணங்கு என்பது தெய்வீக ஆற்றல் அல்லது ஆவி வழிபாட்டை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கு அச்சத்தையும் பக்தியையும் ஏற்படுத்தும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக கருதப்பட்டது. கிராமத் தலைவருக்கு உதவியவர் யார்? ஏ. ஒரு இராணுவ தளபதி, a military commander. பி. ஒரு வரி வசூலிப்பவர், a tax collector. சி. ஒரு பதிவுக் காப்பாளர், a record keeper. டி. ஒரு ஆன்மீகத் தலைவர், a spiritual leader. சரியான பதில் சி. ஒரு பதிவுக் காப்பாளர், a record keeper. 8. கிராம நிர்வாகத்தில் கிராமத் தலைவருக்கு உதவியாக கணக்குகளை பராமரிக்க ஒரு பதிவுக் காப்பாளர், கர்ணம் குல்கர்னி, இருந்தார். இவர் நில வருவாய் மற்றும் கிராமத்தின் வரவு செலவு கணக்குகளை துல்லியமாக பதிவு செய்தார். முகலாய அமைப்பில் தலைமை நிர்வாகி மற்றும் இராணுவத்தின் தளபதி யார்? ஏ. மன்சப்தார், த மன்சப்தார். பி. வக்கீல், த வக்கீல். சி. வஜீர், த வசீர். டி. பேரரசர், தி எம்பரர். சரியான பதில் டி. பேரரசர், தி எம்பரர். சரியான விடை தி. சோகஸ்மெலி. முகலாய பேரரசு ஒரு முழுமையான முடியாட்சி என்பதால் பேரரசரே அனைத்து அதிகாரங்களின் மையமாக இருந்தார். அவர் நிர்வாகத்தின் தலைவராகவும் இராணுவத்தின் உச்ச தளபதியாகவும் இறுதி நீதிபதியாகவும் செயல்பட்டார். வெங்கடமகி எதை குறியீடு செய்ததற்காக அறியப்பட்டார்? ஏ. இந்தியாவின் நாட்டுப்புற பாடல்கள். பி. கர்நாடக இசையின் ராகமாலை. சி. பரதநாட்டிய முத்திரைகள். டி. ராகமாலை ஓவியங்கள். சரியான பதில் பி. கர்நாடக இசையின் ராகமாலை. 3. வெங்கடமகி தனது சதுர்தண்டி பிரகாசிகா என்ற நூலில் 72 மேளகர்த்தா ராக முறையை முறைப்படுத்தினார். இது நவீன கர்நாடக இசைக்கு அடிப்படையாக அமைந்தது. ராகங்களை வகைப்படுத்துவதில் இவரது பங்களிப்பு கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. மராட்டிய மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்க எந்த மொழி மற்றும் இலக்கியம் உதவியது? ஏ. சமஸ்கிருதம், சன்ஸ்கிருத். பி. மராத்தி, மராட்டி. சி. இந்தி, ஹிந்தி. டி. கன்னடம், கன்னடா. சரியான பதில் பி. மராத்தி, மராட்டி. 5. மராத்தி மொழி மற்றும் பக்தி இலக்கியங்கள் மராட்டிய மக்களிடையே ஒரு தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தின. ஏக்நாத், துக்காராம் மற்றும் ராமதாஸ் போன்ற துறவிகளின் பாடல்கள் மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கின. எட்வர்ட் மேக்னால் பர்ன்ஸ் மற்றும் பலர் திருத்திய புத்தகத்தின் முதன்மை பொருள் என்ன? ஏ. மத புரட்சிகள். பி. உலக நாகரிகங்கள் மற்றும் அவற்றின் கலாச்சாரம். சி. இத்தாலிய மறுமலர்ச்சி கலை. டி. ஆரம்பகால நவீன ஐரோப்பிய வரலாறு. சரியான பதில் பி. உலக நாகரிகங்கள் மற்றும் அவற்றின் கலாச்சாரம். 8. சரியான விடை எட்வர்ட் மேக்னால் பர்ன்ஸ் தொகுத்த வேர்ல்ட் சிவிலைசேஷன்ஸ் என்ற புத்தகம் மனித வரலாற்றின் பல்வேறு நாகரிகங்களைப் பற்றி விளக்குகிறது. இது உலக நாகரிகங்களின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அவற்றின் கலாச்சார பங்களிப்புகளை விரிவாக ஆராய்கிறது. கார்ட்ரிட்ஜ் என்பதன் பொருள் என்ன? ஏ. ஒரு கட்டணம். பி. ஒரு தோட்டா. சி. ஒரு கூட்டம். டி. ஒரு இராணுவ பிரிவு. சரியான பதில் பி. ஒரு தோட்டா. சரியான விடை டி. சோகஸ்மெலி. கார்ட்ரிட்ஜ் என்பது துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டாவை குறிக்கிறது. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள், என்ஃபீல்ட் ரைஃபிள் கார்ட்ரிட்ஜஸ், முக்கிய காரணமாக அமைந்தன. சுமேரிய, சிந்து மற்றும் எகிப்திய நாகரிகங்களிடையே என்ன வகையான தொடர்புகள் இருந்தன? ஏ. மத யாத்திரைகள், ரிலிஜியஸ் பில்கிரிமேஜஸ். பி. இராணுவ கூட்டணிகள், மிலிட்டரி அலையன்சஸ். சி.
தூதரகத் தொடர்புகள், டிப்ளோமேட்டிக் எம்பாசிஸ். டி. வர்த்தகத் தொடர்புகள், ட்ரேட் கனெக்ஷன்ஸ். சரியான பதில் டி. வர்த்தகத் தொடர்புகள், ட்ரேட் கனெக்ஷன்ஸ். 9. மெசபடோமியாவின் கியூனிபான் கல்வெட்டுகளில் மெலுக்கா, சிந்து சமவெளி உடன் நடந்த வணிகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரசீகர்களை இறுதிவரை எதிர்த்த கிரேக்க நகரரசு எது? ஏ. ஏதென்ஸ், ஆதென்ஸ். பி. ரோம், ரோம். சி. அக்ரோபோலிஸ், அக்ரோப்லிஸ். டி. ஸ்பார்ட்டா, ஸ்பர்தா. சரியான பதில் டி. ஸ்பார்ட்டா, ஸ்பர்தா. சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஸ்பார்ட்டா அதன் வலிமையான இராணுவ ஒழுக்கத்திற்காக அறியப்பட்டது மற்றும் பாரசீக ஆக்கிரமிப்பை இறுதிவரை கடுமையாக எதிர்த்தது. தெர்மோபேலே போரில் ஸ்பார்ட்டன் வீரர்களின் தியாகம் வரலாற்று புகழ் பெற்றது. அம்போய்னாவை கைப்பற்றிய பிறகு டச்சுக்காரர்கள் எதன் மீது தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்டினர்? ஏ. இந்திய துணைக்கண்டம். பி. ஆப்பிரிக்க கடற்கரை. சி. பட்டுப்பாதை. டி. நறுமணத்தீவுகள். சரியான பதில் டி. நறுமணத்தீவுகள். 2. 1623 டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களிடமிருந்து அம்போய்னாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவுகளில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். இது நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தில் அவர்களுக்கு முற்றுரிமையை வழங்கியது. பழைய ஒழுங்கினால் சோர்வுற்றிருந்த மக்களை கவர்ந்த இஸ்லாம் போதித்த 2 கொள்கைகள் யாவை? ஏ. செழுமை மற்றும் படிநிலை. பி. சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை. சி. எளிமை மற்றும் சமத்துவம். டி. சிக்கலான தன்மை மற்றும் வேறுபாடு. சரியான பதில் சி. எளிமை மற்றும் சமத்துவம். 1. இஸ்லாம் போதித்த சமூக சமத்துவம் மற்றும் எளிய வாழ்க்கை முறை ஆகியவை கடுமையான சாதிய மற்றும் சமூக படிநிலைகளால் ஒடுக்கப்பட்ட மக்களை ஈர்த்தது. இந்த கொள்கைகள் பழைய சமூக அமைப்பில் நிலவிய பாகுபாடுகளுக்கு ஒரு மாற்றாக அமைந்தன. 1820 நிலக்கரி உற்பத்தி எவ்வளவு? ஏ. 419 டன்கள், 419 டன்ஸ். பி. 1444 டன்கள், 1444 டன்ஸ். சி. 1 மில்லியன் டன்கள், 1 மில்லியன் டன்ஸ். டி. 6 மில்லியன் டன்கள், 6 மில்லியன் டன்ஸ். சரியான பதில் சி. 1 மில்லியன் டன்கள், 1 மில்லியன் டன்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி 1820 ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியின் காரணமாக நிலக்கரி உற்பத்தி 1 மில்லியன் டன்கள் என்ற இலக்கை எட்டியது. இது நீராவி இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்ததை காட்டுகிறது. மெசபடோமியர்கள் கிழக்கில் எந்த பிராந்தியத்துடன் வர்த்தகம் செய்தனர்? ஏ. ஈரான். பி. ஆசியா மைனர். சி. சிரியா. டி. சிந்து சமவெளி நாகரிகம். சரியான பதில் டி. சிந்து சமவெளி நாகரிகம். 3. மெசபடோமியாவின் அக்காடிய பேரரசர் நரம்சின் சிந்து சமவெளி பகுதியான மெலுக்காவிலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்புகள் உள்ளன. இது இரு நாகரிகங்களுக்கும் இடையே இருந்த கடல்வழி வர்த்தகத்தை உறுதிப்படுத்துகிறது. பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதை செலுத்த மறுத்தார்? ஏ. வாடகை. பி. வரிகள். சி. கடன். டி. கப்பம், ட்ரிபியூட். சரியான பதில் டி. கப்பம், ட்ரிபியூட். சரியான விடை டி. சோகஸ்மெலி. நெற்கட்டும் செவல் பாளையக்காரரான பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம், ட்ரிபியூட் கட்ட மறுத்து அவர்களை எதிர்த்த முதல் இந்திய வீரர் ஆவார். 1755 கர்னல் ஹெரான் தலைமையிலான படைகளை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். கற்றல் இடங்களால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள சீன பயணி யார்? ஏ. பாஹியான், ஃபாஹீன். பி. யுவான் சுவாங், ஹுயென்சாங். சி. எச்சிங், ஐசிங். டி. சுவான்சாங், எக்ஸுவன்சுவாங். சரியான பதில் பி. யுவான் சுவாங், ஹுயென்சாங். 9. யுவான் சுவாங், ஹுயென்சாங் 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து நாளந்தா போன்ற கல்வி மையங்களில் தங்கி பயின்றார். இவர் பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் இந்திய கல்வி முறையைப் பற்றி விரிவாக எழுதியுள்ளார். குயவர்கள் மற்றும் நெசவாளர்கள் போன்ற கிராம கைவினைஞர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பாத்திரங்களின் நோக்கம் என்னவாக இருந்தது? ஏ. மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட. பி. மத நினைவுச்சின்னங்களை அலங்கரிக்க. சி. வர்த்தகத்திற்கு நாணயமாக பயன்படுத்தப்பட. டி. கிராமத்திற்குள் வீட்டு உபயோகத்திற்காக.
சரியான பதில் டி. கிராமத்திற்குள் வீட்டு உபயோகத்திற்காக. சரியான விடை தி. சோகஸ்மெலி. பண்டைய இந்திய கிராமங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டிருந்ததால் கைவினைஞர்கள் தயாரித்த பொருட்கள் பெரும்பாலும் உள்ளூர் மக்களின் அன்றாட தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டன. இது கிராமப்புற பொருளாதாரத்தின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்தது. கிழக்கு கடற்கரையில் எந்த இடம் ஒரு துறைமுக மையமாக இருந்தது? ஏ. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். பி. அரிக்கமேடு அரிக்காமேடு. சி. உறையூர் உறையூர். டி. மதுரை மதுரை. சரியான பதில் பி. அரிக்கமேடு அரிக்காமேடு. கேள்வி 3. அரிக்கமேடு புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பண்டைய ரோமானிய வர்த்தக மையமாகும். இது கிழக்கு கடற்கரையில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு முக்கிய துறைமுக நகரமாக திகழ்ந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?